ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான். எஸ், இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. ஆப்ஷனுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. நானும் ரெடியாக தான் இருக்கேன். ரைட், நேற்று பவன் ஷெராவத் யார் எடுப்பாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காத போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருங்க டக்குன்னு. 12 கோச்சஸ் பற்றி வேறு பேசியிருக்கோம். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? FBM அப்படின்னு என்ன நிறைய பேர் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பர்ஸ் எவ்வளோ சார் அவைலபிளாக இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எல்லா 12 டீமுக்கும் அத்தன்டிக் நியூஸ் வர வரைக்கும் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், உங்களுக்கு தெரியும். அதுவும் when it comes to money, குத்து மதிப்பெல்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் ஒரு நாள் லேட் ஆச்சு. இப்போ அஃபிஷியலாக வந்துருச்சு. இப்போ நான் சொல்லணுன்னு கூட உங்களுக்கு அவசியம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லா சேனல்லையும் வந்துருச்சு யார்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு. அண்ட் மெயின் அந்த FBMனா என்னென்னு பார்த்துருவோம். FBMனா ஃபைனல் பிட் மேட்ச் ஃபுல் ஃபார்முங்கிறது. IPL இது பேர் RTMபாங்க, ரைட் டு மேட்ச்னு. உதாரணத்தோடு ஒன்று சொல்லிடுறேன். இப்போ சச்சின் தென்வர் இருக்கார்ல, நம்மகிட்ட ரிலீஸ் பண்ணிட்டோம்ல, இப்போ ஆக்ஷனுக்கு வருவார். அது இமேஜின் பாட்னா பைரேட்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1 கோடி ரூபாய்க்கு. நம்மக்கிட்ட கேட்பாங்க ஆப்ஷன் உங்கள்கிட்ட FBM யூஸ் பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் வேணால் அந்த அமௌண்ட் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலான்னு. அப்போ தமிழ் தலைவர் ஷுட் டிசைட், சச்சின் தென்வர் வேணுமா வேண்டாமான்னு. வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம் விட்டுலாம். இதுதான் FBM. அது ஏன்னா அது அட்டாச்மெண்ட் இருக்கணும், அந்த டீமோட பழைய பிளேயர் அட்டாச்மெண்ட் இருக்கணும், இன்ட்ரடியூஸ் பண்ணது. FBM ஃபாதர், பிரதர், மதர், அடுத்தது அது மாதிரி தான், ஃபேமிலி மாதிரி தான் வச்சுங்களேன். இப்போ திருப்பி அதே பிளேயரை எடுக்கும்போது ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் கிடைக்குதுல்ல. பட் அதில் ஒன்று மறந்துடுறாங்க எல்லாரும். 1,60,00,000 போன பருத்தி மரவில் திருப்பி நீங்கள் 95 லட்சத்தில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக டிப் ஆகும் பர்ஃபார்மன்ஸு. அதுதான் ஆச்சு பருத்தி மரவாளுக்கும். ஸோ அந்த FBM கான்செப்டே எனக்கு பிடிக்கல. நவர்தலஸ் இது இருக்குது, சொல்லி தான் ஆகணும், என்ன பண்ணுறது. ரைட், இப்போ யார்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். UP யோதா மட்டும்தான் 2 இருக்குது. ஏன்னா அவங்க 5 பேர் ரிட்டைன் பண்ணிட்டாங்க, ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ அவங்ககிட்ட பட்ஜெட்டு 1,86,00,000 இருக்கிறதுலே கம்மி பட்ஜெட் அவங்க தான் இருக்குது, 1,86,00,000. அப்புறம் டபங் டெல்லி, மற்ற எல்லா டீமும் சரி, டபங் டெல்லி, பெங்களூர் புல்ஸ், குஜராத், பெங்கால் வாரியர், தெலுங்கு டைட்டன்ஸ், பாட்னா பைரேட்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், தமிழ் தலைவாஸ், புனேரி பால்தன், ஹரியானா ஸ்டீலர்ஸ், மும்பை, எல்லாருக்கிட்டையும் 3 FBM இருக்குது. 3 பேரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை வேண்டானாலும் விட்டுலாம். 3 பேரை நீங்கள் FBMல எடுத்துக்கலாம். இப்போ நம்மகிட்ட போனவங்களை எடுக்கணும்னா யார்? இப்போ சொன்னேன் இல்லையா, சச்சின் தென்வர், அபிஷேக், மோஹித், இவங்களாம் எந்த கேட்டகரி எங்கே வராங்கன்னு நமக்கு தெரியல. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு மாசான முத்து திருப்பி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அதுதான் அந்த FBMங்கிறது. பட்டு சர்ப்ரைஸ்லி எல்லா பெரிய ஸ்டார் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா. எல்லாரோட ஃபோக்கஸ் இப்போ எங்கே இருக்க போகுது? ஆஷுமலிங் எங்கே போகிறாரு, நவீன் எங்கே போகிறாரு, பர்தீப், பவன் எங்கே போகிறாரு, அர்ஜுன் தேஷ்வால் எங்கே போகிறார், ஷாதுலு அண்ட் மணி சார், மன்பிரீத் சிங் ஆகட்டும், ஃபசல் ஆகட்டும், இது மேலே தான் எல்லாரோட கண் இருக்கும். சச்சின் தென்வர் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தேன், ஈஸியாக புரியட்டுமேன்னு. ஆச்சா, அதுக்காக 1 கோடி போவாரா எனக்கு தெரியாது, அதை பார்ப்போம். UP யோதா 2 FBM ஏன்னா நிறைய பேர் ரீட்டைன் பண்ணதுனால. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த டைனமிக் FBM. இப்போ எடுத்தோன்னா ஆல்ரவுண்டர் வரும்போது பவன் ஷெராவத் வர போகிறாரா, ஷாதுல் வர போகிறாரா தெரில. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அவங்களோட கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச் அண்ட் டெக்னிக்கல் டீம், ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாமே. அங்கே போய் திடீர்னு தலை சொல்லி நிற்கக்கூடாது, ஐயோ எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு. ஸோ நமக்கு அந்த விதத்தில் ஒரு ஈஸி தான் அந்த FBM. ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய ரிலீஸ் பண்ணி தான் நம்ம மண்டை போட்டு உடச்சிக்கணும் எப்படி FBMல எடுக்கணும்னு. யாருக்காக நீங்கள் மண்டை போட்டு உடைக்கணும்? இப்போ சச்சின் தென்வர் எடுக்கலாமா வேணாமா, அபிஷேக் வேணுமா, மோஹித், அதான். ஆனால் மற்ற டீமுக்கு பாருங்கள், பெரிய குடைச்சல் டெல்லிக்கு தான். ஆஜு மாலிக் எடுக்கிறதா, நவீன் எக்ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறதா, இல்லை பவன் எடுக்கணுமா புதுசா? அதே மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸுக்கு வந்து விஜய் மாலிக் எடுக்கணுமா, பவன் ஷெராவத் எடுக்கணுமா? FBMல எவ்வளோக்கு போகுது? ஹையஸ்ட் பிட்டிங் பணம் வந்து டபங் டெல்லியில் தான் இருக்குது, 4,56,00,000. லீஸ்ட் வந்து 1,86,00,000 UP யோதாட்ட. பாக்கியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதையும் திரும்ப அதை சொல்லிக்கிட்டேன். தமிழ் தலைவர் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 3 FBM இருக்குது, 2,55,00,000 இருக்குது அவங்க கையில். 14 பேர் இருக்காங்க பிரசன்ஸ் ஸ்குவாடில், இன்க்ளூடிங் NYP. மினிமம் 4 வேணும் ஃபில்அப் பண்ணுறதுக்கு. 2.46ல் 2 கோடி பெருசாக போட்டு ஒரு பெரிய ஆளை தூக்கிட்டோன்னு வச்சுங்களேன். பாக்கி 3-4 பேர் சின்ன சின்ன அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம் அவங்க. பார்ப்போம், அதான் தெரிஞ்சிட போகுது இன்னும் 3-4 நாளில். ரைட், அண்ட் இதுதான் ஃபைனல் பிட் மேட்ச்சு. IPL RTM எப்படி, அதே மாதிரி ஃபைனல் பிட் மேட்ச் பார்ப்போம். இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன். நிறைய பேர் கேட்டிங்க, அதனால் அப்டேட்டும் பண்ணிட்டேன். நீங்கள் நினைக்கிறீங்க, எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான். இன்னும் என்னென்ன வீடியோ கேளுங்க, தெரிஞ்சதெல்லாம் போகிற ஆப்ஷனுக்கு முன்னாடி தான் நிறைய போட முடியும். எந்த ரைடர் எடுக்க வாய்ப்பு இருக்குது, தமிழ் தலைவர்ஸும் போட்டாச்சு ஆல்ரெடி. பார்க்கலாம், அதுவும் போய் பார்த்துட்டு டக்குன்னு கமெண்ட் போட்டுருங்க. ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். கிவ் யூர் வேல்யூபிள் கமெண்ட் போய் பார்த்தா நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.